சினிதெலா ப்ரொடக்ஷன் கம்பெனி வழங்கும் இந்த அருமையான பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்பு மிக்க படம் சாய்ரா நரசிம்ம ரெட்டி. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் முதல்ல இந்த படத்துக்கு. இந்த படத்தை கிட்டத்தட்ட 275 crores பட்ஜெட்டில் தயாரித்திருக்காங்க. இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக் பட்ஜெட் மூவிஸில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தன்னுடைய உழைப்பை எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா போட்டு எடுத்திருக்கிற படம் தான் இது. ஸோ இந்த படம் நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக அமையுங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் யாருக்குமே கிடையாது. ஸோ ஹேவிங் செட் தட், இன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு இவ்வளோ பெரியவங்களுக்கு நடுவில் இது நடக்குதுங்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருக்க அனைத்து பெரியவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வரவேற்புகளையும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் பிஃபோர் வி மூவ் ஹெட், இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பேர் சொன்னாலே போதும், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். வெறும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மட்டுமே தயாரித்தனால தான் அவங்களுக்கு அந்த பேரா என்னன்னு தெரியல. ஸோ ஆர்பி சௌத்ரி அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு படமாக்குறதுக்காக the entire nation of actors have come together, technicians have come together. ஸோ பத்மபூஷன் சிரஞ்சீவி சரோடு சேர்ந்து தாதா சாஹேப் பால்கே அவார்ட் பெற்ற இந்தியாவின் மூத்த கலைஞர் திரு ஸ்ரீ அமிதாப் பச்சன் அவர்கள் இணைந்து நடித்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம மரியாதை இந்த நேரத்தில் கொடுத்துடலாம். சார் நம்ம கூட இல்லைனாலும் அவங்களோட சேர்ந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க, ஜெகபதி பாபு ப்ளீஸ் கைத்தட்டுங்க, ஜெகபதி பாபு அவர்கள் நடிச்சிருக்காங்க, கிச்சா சுதீப் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இத்தனை ஆண்மகன்கள் நடித்தாலும் 2 பெண்கள் அங்கே வந்து தூண் மாதிரி நின்றுருக்காங்க. நயன்தாரா அவர்களுக்கும் தமன்னா அவர்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். The girls have done so well. அண்ட் டைரக்டர் சுரேந்தர் ரெட்டி அவர்கள் இப்படி ஒரு படத்தை கன்சீவ் பண்ணி அதை இவ்வளோ தூரம் கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கெடல் எடுத்திருப்பார். இன்றைக்கி கூட அவரால் நம்ம ஜாயின் பண்ண முடியல, ஏன்னா அவர் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம், நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிடலாம். மியூசிக் டைரக்டர் அமித் திரிவேதி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ ஹேவிங் said all this, ஸோ முதல்ல நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதலாக பேசுகிறதுக்காக ஆர்பி சௌத்ரி சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். இந்த ட்ரெய்லர் பார்த்தது எனக்கு பேச்சே வரல. எனக்கு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லர் நான் சமீப காலத்தில் பார்த்ததே கிடையாது. நான் சைரா நரசிம்மா ரெட்டி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கும் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் மெகா சூப்பர் ஸ்டார் ராம்சரண் அவர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பத்திரிகை, தொலைக்காட்சி, டிஜிட்டல், யூடியூப் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய பட்ஜெட் படங்கள் பிரம்மாண்டமாக செட்டு போட்டு எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் எடுத்தது மட்டும் பிரம்மாண்டமாக இல்லை, நடித்த எல்லாரும் பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட்கள். மெகாஸ்டார் சிரஞ்சீவி, இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், தமிழ்நாட்டின் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, கன்னட அபிநய சக்கரவர்த்தி சுதீப், நயன்தாரா, தமன்னா என்று பல சூப்பர் ஸ்டார்கள் நடித்திருக்கும் இந்த பிரம்மாண்டமான படத்தை தமிழ்நாட்டில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பாக வெளியிடுவதில் பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் சரண் அவர்களுக்கு மற்றும் சிரஞ்சீவி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் படமாக இருக்குன்னு சொல்லிட்டு அல்லு அரவிந்த் சார் சொல்லியிருக்காரு. நான் இந்த படத்தை பார்க்காமலே சொல்ல இது மிகப்பெரிய ஹிட் படமாக அமையும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் ஒன்றே சாட்சி அதுக்கு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பத்திரிகைகளாக நீங்கள் தான் இந்த படத்தை பற்றி, அதாவது தமிழ்நாடு ஆந்திராவில் இந்த ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. இது வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு கிடையாது, எத்தனை ரெக்கார்டு பிரேக் பண்ணுதான்னு சொல்லணுமே தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த படத்தை வந்து பெரிய ஹிட்டுக்கு ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது மேலே. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு தரணும். இந்த படத்தின் இயக்குனர் சுரேந்தர் ரெட்டி அவர்களுக்கும் இந்த வெற்றி படத்தில் பணியாற்றிய இந்தியாவின் தலை சிறந்த தொழில்
தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்ததாக நம்ம இந்த நிகழ்வுக்கு நிறைய முக்கியமான பெரியவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஓரிரு வார்த்தைகள் பேசுகிறதுக்காக மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல ஸ்ரீ கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ட்ரெய்லர் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகின்றிருக்கும் தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களே, இந்த மிகப்பெரிய படத்தை தயாரித்திருக்கும் தெலுங்குலகின் சூப்பர் ஸ்டார் ராம் சரண் அவர்களே, இதில் நடித்திருக்கும் தமன்னா அவர்களே மற்றும் இங்கே வருகின்றிருக்கும் திரையுலக பெரியோர்களே, இந்த படத்தை மிகப்பெரிய படத்தை திரையிட இங்கே வருகின்றிருக்கும் அண்ணன் ஆர்பி சௌத்ரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் எத்தனையோ படம் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் மிக பிரமாண்டமான படமாக நான் பார்த்ததுலே தெரியுது. நான் தெலுங்கு படங்கள் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பாகுபலி மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வேறு ஒரு வரலாற்று படமாக, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட படத்தை எடுத்துருக்கிறதுல நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறோம். இப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுறதில்ல. இப்படி படங்கள் நிறையா வரணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சிரஞ்சீவி சார் படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்துருக்கிறாரு. அவருக்கு லாபகரமாக வேணும். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் லிங்குசாமி சாரை பேசுவதற்காக அழைக்கிறோம். சவுதி சார் வந்து இந்த படத்தை ஏன் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த ட்ரெய்லர் பார்த்தா இந்திய அளவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அமிதாப் பச்சன் இருக்காங்க, சிரஞ்சீவி சார், ராம் சரண் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. உள்ளே வந்து தனித்தனியாக படம் எடுத்தாலே விஜய் சேதுபதி, நயன்தாரா, தமன்னா இவங்களை வச்சு தனியாக படம் எடுத்தாலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் ஆகும். இவ்வளோ ஸ்டார்கள் இருக்கும்போது அந்த படத்தை வாங்கியிருப்பாரா சவுதி சார்னு யாராவது நினச்சா அது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க சார். அதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே அதுக்குள்ளே கதை இருக்குதுன்னு கண்டிப்பாக சார் கண்டுபிடிச்சிருப்பார். அது அவரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு குறைந்தபட்சம் 40 புது டைரக்டர்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய தகுதி சாருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால் சவுதி சார் வாங்கினது இந்திய சூப்பர் ஸ்டார்கள் இணையுங்கிறதுல அவரும் இணைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அங்கே சூப்பர் ஃபிலிம்ஸுங்கிறது அது ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அதனால் அம்மன் படம் வாங்கி சார் ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி பல படங்கள் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். சிரஞ்சீவி சாருடைய ஃபேன் சொல்லி விக்ரம் சார் சொன்னாங்க. ரஜினி சாருக்கு ஃபேன்னா அவர் சிரஞ்சீவி சாருக்கு ஃபேன் தான் எல்லோரும். உங்கள் மேலே வந்து இந்திர படம்லாம் வந்து சார் எத்தனை தடவை பார்த்தோன்னே தெரியாது, அவ்வளோ பெரிய படம். இந்த படத்தில் வந்து அந்த எமோஷன் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது சார். கண்டிப்பாக பிரம்மாண்டத்தை தாண்டி அந்த எமோஷன் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும் சார் இந்த படம். ராம் சரண் அவங்க வந்து இவ்வளோ பெரிய படத்தை எடுத்திருக்காங்க. தமன்னா, நயன்தாரா, ராஜீவன் சார், டைரக்டர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்னுடைய யூடியூப்பில் அடிக்கடி வந்து தெலுங்கு சாங்கெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன் சார் உங்கள் சாங்கு. அப்போ அந்த படத்தில் யார் ஹீரோயினாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மட்டும்தான் பார்க்க தோணும் அந்த டான்ஸில். அப்படி ஒரு மேஜிக் அந்த டான்ஸில் இருக்கும். எத்தனை சாங்கில் ஸ்ரீதேவியே ஆனாலும் சரி தான், அவங்க பக்கம் கண்ணு நம்மளுக்கு போகவே போகாது. அவ்வளோ கிரேஸான ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு. பயங்கரமான ஃபேன்ஸ் சார். இங்கேருந்து திருப்பதி போயிட்டு உங்கள் படத்தை ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கணும்லாம் தோணும். அங்கே ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் இருக்குமேன்னு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு டப்பிங் சைடில் ஒர்க் பண்ண வந்து பாலாஜி, மதன் கார்கி எல்லாருக்குமே வந்து என்னென்னா வாழ்த்துக்கள். சவுதி சாருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு எடிட்டர் மோகன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். இது ரொம்ப முக்கியமான படம். உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கும் இந்த ட்ரெய்லரே. அதை நான் வந்து மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பார்த்துருக்கீங்க. இது பிரம்மாண்ட படம் மட்டுமல்ல, பிரம்மாண்ட ஹிட்டாகும் வெற்றியாகும் படமும் இது. எப்போவுமே நாம் தான் ஆடியன்ஸு. நமக்கு என்ன உணர்வு வருதோ அதுதான் ஆடியன்ஸுக்கு வரும். வேறு எதுவும் புதுசாக வந்துடாது. நாம் தான் நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்கோ அப்படித்தான் ரசிகரோட உணர்வுகளும் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நான் எப்போவுமே
நான் ரசிகனாக தான் இருப்பேன். அந்த லெவலில் பார்க்கும்போது, ட்ரைலர் பார்க்கும்போது இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயப்படுது. அதுவும் பிரம்மாண்ட வெற்றியாக இருக்குங்கிறத நான் திண்ணமாக சொல்கிறேன். எனக்கு சிரஞ்சீவி சார் குடும்பம் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 1979 அவங்க கூட நான் நெருக்கமாக இருக்கேன். அப்போது ஆரணி மண்டல்னு ஒரு படம் பண்ணார் அவர், அதை நான் தெலுங்குலேருந்து தமிழுக்கு டப் பண்ணேன். தொங்க மகுடு பண்ணார், அது தமிழில் பண்ணேன். 96 ஹிட்லர்னு ஒரு படம் பண்ணேன். அவ்வளோ அருமையான படம், அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. எவ்வளோ கோஆப்ரேஷனுங்கிறீங்க அவர்கிட்ட இருந்து. எனக்கு நாங்கள் நினச்ச நாட்களை விட முன்னாடியே முடித்தோம். அதாவது சூப்பர் ஸ்டாருங்கிறது வந்து ஆக்ஷனுக்கும் அவர் தான், சென்டிமெண்ட்டுக்கும் அவர் தான். என் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங்கை பார்த்து அழுகாத ஜனமே கிடையாது. ஆந்திராவில் அப்படி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதோடு மட்டும் இல்லை, ராம் சரண் என்னுடைய தனி ஒருவன், ராஜா டைரக்ட் பண்ண தனி ஒருவனை தெலுங்கில் பண்ணிச்சு. அதை டைரக்ட் பண்ணுறவரும் அவருடைய கிக்கு படத்தை நான் தமிழில் பண்ணேன், தனி ஒருவன் அவர் தெலுங்கில் பண்ணார். அப்படி எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் வெற்றி அடைகிறதுல எனக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியல. வெற்றி அடைஞ்சே தீரும். அதை பார்க்கும்போது தெரியுது, உணர்வுகள்லாம் தெரியுது. அவர் ஆக்ஷன் ஆகட்டும், ஏதாவது இப்போ சொன்னார், டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு வேறு யாரும் தெரிய மாட்டேன், நீங்கள் மட்டும்தானே. இதை நான் அனுபவித்தேன், நேரடியாக பார்த்து எடுத்து அனுபவித்தவன் நான். அதனால் அந்த குடும்பத்தோடு இருக்குது. இது ஒரு பெரிய வெற்றியாகும். இந்த வெற்றியை நாம் எல்லோரும் நிச்சயமாக இதே மேடையில் கொண்டாடுவோங்கிறத திண்ணமாக சொல்லி, அதுக்குண்டான எல்லா விதமான படத்தில் எல்லா விதமான தன்மையும் இருக்குது. நிச்சயமாக வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக அம்மா கிரியேஷன்ஸ் திரு டி சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக தெலுங்கு ஆக்டர்னாவே சிரஞ்சீவி சார் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்போ சிரஞ்சீவி சார் படம் மட்டும்தான் டப் பண்ணி தமிழில் வரும், வேறு யார் படம் டப் பண்ணி வராது. அவருடைய எல்லா படமே டப் ஆகும், எல்லா படமே இங்கே ஹிட் ஆகும். அதில் வந்து முட்டா மைஸ்திரின்னு ஒரு படத்தை நான் தெலுங்கில் இருந்து வாங்கி தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். 25 வருஷம் முன்னே, 25 இயர்ஸ் பேக் அதோட ப்ரைஸ் 20 lakhs. அப்போ என்ன மார்க்கெட் இருந்திருக்கும் சிரஞ்சீவி சார் தமிழ்நாட்டில்னு பாருங்கள். ஸோ 25 இயர்ஸ் பேக் 20 lakhs கொடுத்து வாங்கி பண்ண அந்த படம் எனக்கு 25 lakhs ப்ராஃபிட் கொடுத்துச்சு. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி 25 lakhs ப்ராஃபிட்னா அவர் எவ்வளோ பெரிய மெகா ஸ்டார், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிறது அது இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது. அந்த வகையில் இந்த மேடையில் அவர் இப்போ சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து ராமச்சந்திரன் அவருடைய அப்பா மேலே இருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் எடுக்கப்பட்ட படம். அந்த அன்புக்காக இது ஜெயிக்கணும். சூப்பர்குட் சௌத்ரி சார் அவருடைய ராசியான கரங்களால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய அத்தனை பேரோட உழைப்பையும் தலை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தனஞ்சயன் சார் பேசுகிறதுக்காக அழைக்கிறோம். Thank you, sir. Good afternoon, and it's a wonderful film. Ramcharan garu, hearty congratulations. ఎందుకంటే ఇంత పెద్ద ఫిలిం మీరు ఇండియన్ సినిమాకి ఆఫర్ చేస్తున్నది, యు ఆర్ డూయింగ్ ఎ గ్రేట్ సర్వీస్ టు ద నేషన్. ఐ విల్ సే సినిమా ఈజ్ అ మీడియం వేర్ యూ కెన్ మేక్ మనీ బై మేకింగ్ కమర్షియల్ ఫిలిం. బట్ మీరు ఒక ఫ్రీడమ్ ఫైటర్ లైఫ్ ఇంత పెద్దగా ఇంత బ్రహ్మాండంగా మీరు ఆఫర్ చేసినది అమేజింగ్ టు మీ. ఇన్ఫ్యాక్ట్ ஐ வில் சே தட் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் சுதந்திர போராட்ட வீரரை பற்றி நீங்கள் கொடுக்குறது எங்களுக்கெல்லாம் பெருமை. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற படம் தான் எங்களுக்கு லாஸ்ட்டாக நாங்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அது பிறகு மருது பாண்டியர்கள் அப்படின்ற பற்றி சிவகங்கை சீமை அப்படின்ற படத்தை பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்தியாவே மறந்து போன ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக எங்களுக்கு கொடுக்குறது, இட்ஸ் சச் அ ப்ரைட் மூமெண்ட். ஹோல் இண்டியா இஸ் கோயிங் டு வாட்ச் யூ அண்ட் கோயிங் டு பி ப்ரவுட் அபவுட் யூ. இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் half a page article about your film. It talks about how you did a fantastic job producing this film and already pre-sold everything and made money அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that's a wonderful, that's a, sir, half a page article, sir. చిరంజీవి గారు అంత పెద్దగా article, and I have to congratulate first Ram Charan only, sir. ఎందుకంటే that vision to make a film to present you so beautifully. ఎందుకంటే he could have made a very typical commercial film like Kaidi No. 1, but he thought about making something huge, ஒரு பிரம்மாண்டம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு மேக்கிங், இந்த மாதிரி ஒரு ஜார்ஜியாவில் போய்ட்டு இந்த மாதிரி எல்லாம் மேக்கிங், இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் நீங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கிறது. ஐ எம் ப்ரௌட் அபவுட் ராஜீவன். இஸ் டன் such a wonderful job. ராஜீவன் சார், amazing work of the set work and all, and Ratnavelu cinematography and the music, everything looking outstanding. And the casting, what you could assemble, I can't imagine, when you're going to get such a kind of casting.
I'm sure, you know, the Bahubali mascot Tamanna is going to bring in such a big luck to this film again. You know, Tamanna ma'am, kandipa illa. I could see that, you know, the same way you fight in this film, like in Bahubali. So this is going to be next to Bahubali, a Brahmandamana padam. And Chiranjeevi garu, we are really pronounced to you because 45 years ka meru, see, you are acting in this film, in this industry, but same energy, same enthusiasm, same childlike enthusiasm to make and act like this. 30 years old people is okay. 35 years youngsters, you know, acting is like this, okay. But at this, you know, after 40 years in the industry, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணது இந்தியன் சினிமாவுக்கே பெருமை, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஹார்டி கங்க்ராச்சுலேஷன் சார். இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி அடையும் உங்களோட உழைப்புக்காகவும் அண்ட் ராம் சரண் சாருடைய பிரம்மாண்டமான திங்கிங்காகவும் அண்ட் சுரேந்தர் ரெட்டி டைரக்ஷன் அந்த ஹோல் டீமுக்காகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோர் தென் தட், we are all always, you know, for us the guru of Indian cinema, அதாவது guru of Tamil cinema எடுத்தீங்கன்னா it is always Chaudhary garu. In fact, you know, no other person has judged films wonderfully than him in Indian cinema, Tamil cinema, I can say, with the 95% hit rate and introducing so many new directions, so many talents. And அவர் கையால் இந்த படம் வெளியாகிறது வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவம். தேங்க்யூ சார், எங்களெல்லாம் இன்வைட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்ததா இயக்குனர் சசி சார் அவர்களையும் ஒரு இரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மகதீரான்னு ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். சும்மா சாதாரண படமாக இருக்கும்னு நினச்சிட்டு போய் பார்த்தா கமர்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, அவ்வளோ கனெக்ட் ஆகி பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் 3 டைம்ஸ் நான் பார்த்தேன் அந்த டைம்லேயே. அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு இங்கே தமிழ் சினிமாவில். அதே மாதிரி அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், அந்த ராம் சரண் பண்ணின படம் இங்கே அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் என்ன எமோஷன் இருந்தோ அதில் அது சேம் எமோஷன் இதில் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்க்கான அந்த ஃபார்முலாவும் அந்த ஃபீலிங் இதில் எனக்கு தெரிஞ்சுது. நான் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, நயன்தாரா மேடம், தமன்னா மேடம், நிறைய பேர் இருந்தாலுமே இந்த படம் சிரஞ்சீவி சாருக்காக மட்டுமே ஓடும். ஏன் அப்படின்னா சிரஞ்சீவி சாரோடைய ஃபேன்ஸ், ஃபாலோயர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் சிரஞ்சீவி சாரோட டான்ஸு, ஆக்டிங், இதிலெல்லாம் நிறைய பேர் இங்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய படம் இங்கே ரிலீஸ் ஆகி பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆடியன்ஸ். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கனால இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்ஸும் சொல்லுது. சார் டெஃபினட்டாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் படம் சார் இங்கே. பிகாஸ் சார் வந்து கண்டென்ட் இல்லாமல் எதுவுமே ரிலீஸ் பண்ணவே மாட்டார். ஏன்னா அந்த கண்டென்ட் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் இத்தனை 94 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க சார். 94 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சார்னால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்ன மாதிரி 40 டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஸ்டோரி நாலேஜ் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னால மட்டுமே முடியும். ஸோ இந்த படமும் சரி, இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் சாங்ஸும், இந்த படம் கண்டென்ட்டாக ரொம்ப நல்ல படம் தெரியுது, எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிற படம் தெரியுது. டெஃபினெட்லி இட் வில் பி a சக்ஸஸ்ஃபுல் மூவி. ஆல் த பெஸ்ட். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் ராஜீவன் என்னுடைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபென்டாஸ்டிக் ராஜீவன், நைஸ் ஒர்க். அப்புறம் மதன் கார்கி, டைலாக் ரைட்டர் விஜய் பாலாஜி, ரத்னவேலு, எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இயக்குனர் மோகன்ராஜா அவர்களையும் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாதாரண ஃபேன் இல்லை, சிரஞ்சீவி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். 16 இயர்ஸ் இருக்கும் கேங் லீடர். அந்த கேங் லீடர் இம்பேக்ட் இன்னும் இருக்குது. தேவி ஸ்ரீதேவி ஒரு ப்ரிவியூ தியேட்டரில் இன்டர்வல் சீனில் ஒரு செவத்தை உடைப்பார். ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் ஹீரோயிசம் தட். அதுக்கப்புறம் எல்லாரும் செவர் உடைச்சது, பில்லர் உடைச்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அவர் தான் ஒன்லி ஒன் அண்ட் கமர்ஷியல் சூப்பர் ஸ்டார்னா இந்தியாவில் சிரஞ்சீவி சார் தான். சச் அ பிக் ஃபேன். And I had the privilege, I had the luck to be with him, to work, to see him from distance when my father produced Hitler படம் 96ல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவரை பார்க்குறதுக்கே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொன்றும் பார்த்து பிரமிச்சு போயிட்டுருப்பேன். தட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர் சார். ஹிட்லர் எனி டைம். இங்கே நம்ம வந்து கமல் பெரிய ஸ்டாரா, கமல் சாரா, ரஜினி சாரானா, ஆந்திராவில் ஒரே ஸ்டார் தான். கமல் ப்ளஸ் ரஜினி இஸ் ஈக்குவல் டு சிரஞ்சீவி இன் ஆந்திரா. சச் அ ரூலிங் ஸ்டார். செகண்ட் நன் டு செகண்ட் லைக்கணும். ஸோ அவர் இந்த ஏஜில் இப்படி ஒரு பொட்டென்ஷியல், இப்படி ஒரு எஃபர்ட். கிரேட் சார். மை ஹார்ட்டி விஷஸ் டு யூ. பி சச் அ பிக் ஹிட் ஃபார் ஆல் யூர் எஃபர்ட். மை ஹார்ட்டி விஷஸ். రామ్ చరణ్ గారు
கோடி பேர் பார்த்து ஆடியன்ஸ் என்ன பிளஸ் பண்ணாங்க தனி ஒருவனில். தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் அதர் மேன், தட் இஸ் ராம் சரண். ஹீ டுக் த ஃபிலிம் டு சம் அதர் லெவல். துருவா நடந்திருக்காட்டி அந்த படத்தோடைய வேல்யூ ஹீ ஃபவுண்ட் இட் த வெரி ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ. செகண்ட் ரிலீஸ் ஆன ஆகஸ்ட் 29, 2வது நாள் he called me and approached me. So I want to do this film. That is a great honor. Like, you know, Tani Oruvan went to another level just because of you, one person. I even heard that, you know, சில பேர் Tani Oruvan ஓகேவா பாருங்க, வில்லனுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லி அவர் பிரெயின் வாஷ் பண்ண ஆட்களும் இருக்காங்க. ஆனால் he stood there. So Tani Oruvan, thank you for Dhruva. And you took it to, you know, as a quality product also, you took it to another level. Thank you for that. என்ன வந்து அப்பா தான் குரு. என் தம்பிக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எங்களெல்லாம் கூட வந்து அழகு பார்த்து ஒவ்வொரு ஷாட்டும் பண்ணி அப்பா வந்து அந்த மாதிரி அப்பா தான் வந்து நிறைய அப்பாக்கள் நம்ம சிறந்த அப்பாக்கள் பார்ப்போம். ஆனால் நான் உலகத்திலே ஒரு முதல் மகன் ஒரு அப்பாவுக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியம் நான் பார்த்துருக்கேன். இப்போது ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் அ சன் கிஃப்டிங் அ ஃபாதர் சச் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட். சீரியஸ்லி யூனோ லைக் நான் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது. ரைட் ஃப்ரம் ஹிஸ் காஸ்டியூம், மேக்கப், ஹவு ஃபாதர் ஹேஸ் டு லுக். ஒரு குழந்தைய அலங்காரம் பண்ண அப்பா தான் நான் பார்த்துருக்கேன். அப்பாவை அலங்காரம் பண்ண ஒரு பையன், ஃப்ரேம் பை ஃப்ரேம். பணம் போட்டுடலாம், ஆனால் அந்த கேர் உண்மையிலே ஆல் யுவர் எஃபர்ட், யூனோ, இட்ஸ் கோயிங் டு ரீபே லைக் எனிதிங். Thank you for making this film, first of all. The Indian industry needs this. And, you know, with only a vision, this can come out. Thank you, Ram Charan Garu, for as a director also, like, you know. And Tamanna, என்ன படத்தில் நடித்த ஹீரோயின், such a dedicated artist I have never seen, as my personal experience. One film, but, you know, I can never forget in lifetime. So nice of you, wonderfully looking Tamanna. Lots and lots. ரத்னவேலு சார், அவர் பெரிய கேமராமேன், பட் தெலுங்குக்கு போகிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம். ஜெயம்லேருந்து தான் ஹி வெண்ட் டு தெலுங்கு அண்ட் ராஜீவன் சார் இஸ் தேர். வண்டர்ஃபுல் டீம். அண்ட் திஸ் இஸ் அ வெரி, நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு பேசிக்கான ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். ஒரு விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காங்க, சுதீப் நடிச்சிருக்காங்கன்னா இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன். they have respected the movie the same way Tamil Nadu audience has to respect. And one another big reason I see here is Surendra Reddy sir, such a wonderful commercial director. Like, you know, தமிழில் யார் எந்த கமர்ஷியல் படம் பண்ணாலும் ஒரு வாட்டி திங்க் பண்ணணும், சூரி சார் படம் பார்க்கணும். சூரி சார் படம் பார்த்தா தான் கமர்ஷியல் அவ்வளோ சென்சிபிளாக பண்ணுற ஒன் ஆஃப் த வெரி குட் டேரக்டர்ஸ் இன் இந்தியா, இன் ஓவரால் இந்தியா. ஸோ தட் மேன் ஹஸ் ஹேண்டில் த டைரக்ஷன்னாக்கா இட் இஸ் அ ஷுவர் ஷாட் வின்னர். We have to respect this project. All the very best to the entire team. And Chaudhary sir, சின்ன வயசுல பார்த்து வளர்ந்தவங்க, உங்களுடைய செலெக்ஷனை all the best to you sir, all the best to the team. Thank you. Can I invite Mohan sir onto the stage? எனக்கு என் வாழ்வில் வந்து ரொம்ப ஒரு பெரிய படத்தை பண்ணுறதுக்கு காரணமான திரு சிரஞ்சீவி அவர்களையும் ராம் சரண் அவர்களையும் கொஞ்சம் மேடை கலைக்கிறேன். அவங்களுக்கு பொக்கை கொடுத்து கௌரவப்படுத்துகிறேன். இந்த படனுடைய வெற்றிக்கு இது முதல் நாளாக இருக்கட்டும். ஓகே. அண்ட் டிரெக்டர் சாய் ரமணி அவர்களும் ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சைரா நரசிம்ம ரெட்டி படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே மீண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கடைசியாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற பாகுபலி படத்தை பார்க்குற, ட்ரெய்லரை பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இந்த படம் கொடுத்துருக்குது. நிச்சயமாக வந்து ரெக்கார்டுனாக்கா அதான் ரெக்கார்டாக இருக்கும். இந்த முன்னாடி இருந்த ரெக்கார்டை உடைக்கணுன்னாக்கா அதுக்கு வந்து இந்த சைரா படம் வந்து பாகுபலியோட ரெக்கார்டை உடைக்கும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. ஒரு சின்ன விஷயம், அது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன், மனசில் பட்டதை சொல்லிடுறேன். இந்த படம் சைரா நரசிம்ம ரெட்டி படம் தெலுங்கில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எடுக்கும்போது ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட கதையை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த வீரரோட கதையை படமாக எடுத்திருக்கும் போது
அதை வந்து அந்த குடும்பத்தினர் வந்து ஏதோ தடை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தெரிஞ்சுது. ஆனால் இந்த படம் வெளியீட்டுக்கு பின்பு இந்த படம் தயாரித்த ராம் சரண் சாருக்கும், படத்தை நடித்த சிரஞ்சீவி சாருக்கும், படத்தில் இருந்த டைரக்டர் சாருக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த குடும்பம் வந்து நன்றி கடன் பட்டிருக்கும். இப்படி ஒரு சுதந்திர போராட்ட வீரரை வந்து இவ்வளோ பெரிய உலகத்தும் பூரா கொண்டு போய் சேர்த்த சிரஞ்சீவி சாருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் அந்த குடும்பம் வந்து நன்றி பட்டிருக்கோம், நன்றி கடன் பட்டிருக்கோம். நிச்சயமாக அது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது தெரிய வரும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு. சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். ஒருத்தங்களோட குணம் வந்து அவங்களுடைய ஒழுக்கம் இல்லை அவங்க அடுத்தவங்களை நடத்துகிற விதம் வந்து மலையனுமான பெரியதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வார்த்தைகளால் நம்மளுடைய மனதை எத்தனையோ தடவை கவர்ந்திருக்காரு. பட் அதை விட அவருடைய குணத்தால், அவர் அடுத்தவங்களை நடத்துகிற விதத்தால் நம்ம மனசை எப்போவுமே கவர்ந்த ஒருத்தர். ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ப்ரொஃபஸர் மதன் கார்கே ஆன் டு தி ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு அழகான ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிரஞ்சீவி சார், ராம் சரண், இவங்க 2 பேரும் வந்து வெவ்வேறு படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த விடுதலைக்காக, நம்ம இன்றைக்கி எல்லாம் அனுபவிச்சிட்ருக்கிற இந்த விடுதலைக்காக இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு கை தட்டிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமான எத்தனையோ வீரர்கள் அவங்களோட உயிரை கொடுத்து இந்த மண்ணுக்காக போராடி வாங்கி கொடுத்த அந்த விடுதலையை நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக அவங்க 2 பேரும் வெவ்வேறு கதைகளில் நடிச்சிட்ருக்காங்க. அந்த 2 கதைகள்லேயும் பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. RRR படத்தையும் நான் சைரா படத்தையும் சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் தினம் ஒரு குடம் தண்ணி நம்மளால் எடுத்துக்கிட்டு வர முடியும்னு தெரியும் போது தான் அந்த தண்ணியோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு ஷவர் தட்டி விட்ட உடனே தண்ணி நமக்கு கொட்டும்போது அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம இப்போது அந்த ஷவர் தட்டி விட்ட உடனே நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு விடுதலையை நம்ம ஒரு சுதந்திரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது மாதிரியான கதைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட மண்ணை பற்றி, நம்மளோட வேல்யூஸ் பற்றி எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான கதைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். சுரேந்தர் ரெட்டி டைரக்டர் அவர்கள் வந்து நான் சந்தித்ததில்லை. இந்த படத்தில் 4 பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி சந்திக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவர் எப்படி வந்து பிஸியாக இருந்தாரோ அப்படி இன்றைக்கும் பிஸியாக இருக்கார். படத்தோட வேலையில், எடிட்டிங் வேலையில், இந்த வேலையில் இப்போ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அவரோட விஷுவல்ஸை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு என்ன இந்த படத்தோட பாடல்கள் எழுதுறதுக்காக. அவர் வந்து அவரோட எதுவுமே அவர் பேசலை, ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. அவரோட விஷுவல்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்து விட்டார். அதை பார்த்துட்டு எழுதுனது இந்த பாடல்கள்லாம். 2வது வந்து அமித் திரிவேதி அவரை பற்றி சொல்லணும். அவரோட எப்பவுமே வந்து இசைக்கு வந்து மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு ஐயம் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். எல்லோரும் அதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து திடீர்னு வந்து ஒரு ரஷ்யன் போல்கா ஒரு டான்ஸ் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த இசை வந்து எனக்கு ஒட்டாது. எனக்கு வந்து அந்த இசை கேட்கும்போது அது என்னோட இசை இல்லை, அது ரொம்ப ஒரு அந்நியமாக இருக்கும். அந்த இசையில் இருக்கிற அந்த இசையை ரசிக்கிறதுக்கு என்னுடைய மரபணுக்களில் பழகலை. நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம இந்திய இசைன்னு நம்ம சொல்லும்போதும் நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியனுக்குன்ட்டு ஒரு தனி ஒரு மியூசிக் ஒன்று எவால்வ் ஆகிருக்கு. நமக்கு சவுத் இந்தியனுக்கு நம்மளோட ஒரு இசை ஒன்று தனியாக ஒன்று உருவாயிருக்கு. நம்மளோட ஒலிகள், நம்மளோட அந்த இசை கேட்கும்போது இந்த படத்துக்கு வந்து இது ஒரு சவுத் இந்தியன் ஹீரோ பற்றின படம், சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் வருது. இதுக்கு அமித் திரிவேதி மியூசிக் பண்ணுறாருன்னு சொல்லும்போது எனக்கு அந்த சின்ன ஒரு ஐயம் இருந்துச்சு. எப்படி வந்து ஒரு நார்த் இந்தியன் மியூசிக் வந்து எப்படி வந்து இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாடல்கள்லாம் கேட்டப்போ அதெல்லாம் முழுக்க அதை நீக்கிட்டார். ஏன்னா அவர் வந்து அதில் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவரே இல்லாமல் முழுக்க சவுத் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அந்த சவுத் இந்தியன் டியூன்ஸை கொண்டு வந்து ரொம்ப அழகாக அந்த பாடல்கள் 4 பாடல்களும் பண்ணியிருக்காரு. அமித் திரிவேதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொருத்தருக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். ஸ்ரீவெண்ணிலா சீதாராம சாஸ்திரி அவருடைய வரிகள். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இயக்குனர் கூட எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவருடைய வரிகள் வந்து அவ்வளவு அழகான வரிகள் எழுதியிருந்தார் இந்த பாடல்கள் எல்லாத்துலேயும். அந்த வரிகளை அப்படியே நான் மொழியாக்கம் செய்திருந்தாலே இந்த பாடல்கள்லாம் வந்து அதோட ரொம்ப அழகாக வந்திருக்கும். ஆனால் இந்த பாடல்களில் இருந்த உதட்டசைவினாலும் தமன்னா அவர்கள் வந்து அந்த பாட்டில் வந்து முழுக்க ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு முழுக்க அவங்களோட லிப் மூமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பாட்டு எழுதணும், அவங்களோட ஆக்ஷனுக்கு எழுதணும் போது அதை அப்படியே மொழியாக்கம் பண்ண முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த பாடல்கள் எல்லாத்துலேயும். இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்கோம்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே எண்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
எல்லாமே வந்து வெறும் ஒரு எண்கள் தான். நம்ம வந்து ஒரு குழந்தைய முதல்ல பார்க்கும்போது கூட நீ எத்தனாவது படிக்கிற, நீ என்ன ரேங்க் வாங்குற, அப்படியே அந்த குழந்தை வளர்ந்துட்டு வந்தோடனே என்ன மாதிரி வேலை பார்க்குற, எவ்வளவு சம்பளம், எல்லாமே வந்து ஒரு எண்களாக வந்து நம்ம எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதும் அந்த படம் பற்றி முதல்ல கேட்ட உடனே எவ்வளவு நேரம் அந்த படம் வந்து எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க, என்ன பட்ஜெட் அந்த படம், அந்த படம் எத்தனை திரையரங்குகளில் வெளியாகுது, அந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு முதல் வாரம், எல்லாமே வந்து நமக்கு எண்களாக சுருக்கிடுச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி, எண்களை தாண்டி ஒரு படம்ன்றது அதோட எண்ணம். இந்த படம் வந்து எண்களால் கண்டிப்பாக ஜெயிக்க போகுது. எண்களால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சௌத்ரி அவர்கள், இந்த படத்தை வெளியிடுற ராம் சரண் அவர்கள் எல்லாருக்குமே வந்து எண்களாக அது வந்து அள்ளி கொடுக்க போகுது. ஆனால் அதெல்லாம் மீறி எண்ணங்களாக இந்த படம் வெல்லணும். இந்த படத்தோட ஒரு எண்ணம், எல்லாருடைய எண்ணத்தையும் மேம்படுத்தணும். நம்ம இந்த நாட்டுக்காக இது மாதிரி சைரா நரசிம்ம ரெட்டி மாதிரியான தெரியாத கதைகள் எத்தனை பேர் இது மாதிரி நம்ம நாட்டுக்காக பண்ணியிருக்காங்கன்றதை தெரியப்படுத்தும் போது நம்ம எல்லாரோட எண்ணங்களும் மேம்படும். இந்த படத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு தந்த இந்த குழு ரொம்ப ஒரு பெரிய குழு, இத்தனை பேர் கூட சேர்ந்து இந்த படத்தில் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த படத்துக்கு தமிழ் வசனம் எழுதிய திரு விஜய் பாலாஜி அவர்களை மேடை கழிக்கிறோம். ஹோல் டீம் டைரக்டர் சுரேந்தர் ரெட்டி, ராஜீவன் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே சூப்பர் குட்டில் எப்படியாவது டைரக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. சாரை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் ரிலீஸ் பண்ணுற படத்தில் என் பேர் வசனம் வர்றதுங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு சின்ன தகவல் சொல்லி விரும்புகிறேன். 1978 நினைக்கிறேன், பிராணம் கரியுது அப்படின்னு ஒரு படம், சிரஞ்சீவி சாருடைய முதல் படம். அது இன்னைக்கு வரும்போது பார்த்தேன், அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் நரசிம்மா. அந்த நரசிம்மாங்கிற அந்த கேரக்டர் 41 இயர்ஸாக சினிமா ரூல் பண்ணிகிட்ருக்கு. இந்த படமும் அதே மாதிரி எத்தனை வருடம் ரூல் பண்ணுங்கிறது ஹிஸ்ட்ரி தான் சொல்லும், சரித்திரத்தை நம்ம இன்றைக்கி எழுதுறதில்ல, சரித்திரம் தான் சொல்லுன்னு படத்தில் அவர் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 47 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது 47. 47 நாட்கள்னு ஒரு படத்தில் தான் அவர் பைலிங்குவலில் ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தோட டைரக்டர் வந்து கே பாலச்சந்தர். அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் எங்கள் குருநாதர். நான் சுரேஷ் கிருஷ்ணாவோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் சார். ஸோ எங்கள் மாஸ்டர் வந்து மாஸ்டரை வச்சு மாஸ்டர்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அப்போ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணலான்னு போகும்போது அவர் டேடின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் அப்படியே தள்ளி போச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ அவரோட 47 நாள் இந்த படத்தில் நான் டப்பிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு அளித்த சிரஞ்சீவி சாருக்கும் ராம் சரண் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை தான் சொன்னேன். ஒரு ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சு, நரசிம்ம ரெட்டி சாமானியன் இல்லை, அவன் பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்குது, அவனை யாரும் தடுக்க முடியாது. இது சைரா நரசிம்ம ரெட்டிக்கான எழுதப்பட்ட வசனம் மட்டுமல்ல, சிரஞ்சீவி சாருக்கும் எழுதப்பட்ட வசனம். நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். டேடி படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன, ராம் சரண் சார் டேடி வச்சு எடுத்த படத்தில் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஹேவிங் செட் தட், ஆன் அ லைட்டர் நோட், கார்கே சார் உங்கள் வீட்டு ஷவரில் தண்ணி வருதா, எந்த ஏரியாவில், அந்த அட்ரஸ் கொஞ்சம் தரீங்களா? ஓகே, now getting back, and an actor's job is an intelligent job அப்படின்னு சொல்லுவாங்க. Only an intelligent person can be a good actor. So there's one such actor who's sitting right in front of me. She is intelligent, she is beautiful, not just because she knows the nuances of acting, but also the business of acting. அதனால தான் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாராக அவங்க இருக்காங்க. I'm very happy to welcome the brilliant and the beautiful Tamanna onto the stage. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் பேச போகிறேன். என்ன பேச போகிறேன்னு தெரியாது, பட் ஏதோ ட்ரை பண்ணுறேன். மேம், எனக்கு எதுக்கு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் இன்ட்ரோ கொடுத்தீங்க, எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நான் ரொம்ப தமிழ் பேசல ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வேறு எனக்கு ஒரு இங்கிலீஷ் இன்ட்ரோ கொடுத்தீங்க. ரொம்ப நீங்கள் தமிழ் ஏதோ பேச போகிறீங்கன்னு நினச்சேன். மேடம், நீங்கள் வந்துட்டு அழகாக தமிழ் பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட பேசினேன், அவ்வளோதான். வீட்டில் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்? த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கணும். அவள் இருந்ததான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபன், ஒரு ஜாலி, ஒரு ஹாப்பி. ஸோ இன்னைக்கு
இங்கே உட்காந்துருக்காங்க எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. லிங்கு சார், மோகன் சார், ஜெயம் ராஜா சார், Rajivan, Dhananjayan sir, Shashi sir, you all have been so pivotal in my career. Lingu sir, one of my favorite directors who have learned so much from. Raja sir, kuda work பண்றதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ I've learned so much. And of course, R.B. Chaudhary sir is someone who has produced a film where me and Charan work together. So I think for me this is quite a circle. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அண்ட் மதன் கார்கி, தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். இவ்வளோ பெரிய படம், எத்தனை பேர் இருக்காங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு கைண்ட் ஆஃப் டாக் அபவுட் ஆல் ஆஃப் தேம் டுகெதர், பட் இட் இஸ் தி ஒகேஷன் டு கைண்ட் ஆஃப் டாக் அபவுட் இட். அமித் திரிவேதி எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மியூசிக் டைரக்டர், அண்ட் we're very lucky to have him on this film. Saira first song கேட்கும்போது it was like so exhilarating, and just working on this film has been a huge learning experience. ஒவ்வொரு நாள் ஷூட்க்கு போகும்போது spend working with Suri sir again. Suri sir கூட ஒரு படம் பண்ணேன். And what I love about Suri sir is எப்போவுமே female characters in his films are always given a very very good role, a very meaty role. எப்போவுமே அது பிளாட்க்கு கலந்து தான் வரும். It's never like a separate track that's happening. Whether he's done extremely commercial films or today a film like Saira, which is நிஜமாக சொல்லணும்னா இது ரியலி ஒரு பேன் இண்டியா ஃபில்ம். அண்ட் ஐ ஃபீல் லைக் இந்த படத்தில் நிறைய தமிழ் ஸ்டார்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த படம் இட் இஸ் ரெப்ரசென்டிங் தி என்டையர் நேஷன். ஸோ நான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு தமிழ் ஃபில்மே சொல்ல மாட்டேன், ஒரு தெலுங்கு ஃபில்மே சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் அன் இந்தியன் ஃபில்ம், அண்ட் ஐ ரியலி வாண்ட் the media and everyone in Tamil movies and the industry to support it like an Indian film. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் அந்த பேரியர் பிரேக் பண்ணுது. ஸோ ஐ ரியலி ஃபீல் லக்கி தட் ஆனஸ்டாக பாகுபலிக்கு அப்புறம் எப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும் where I can play something that is so larger than life and strong. ஏன்னா லக்ஷ்மியோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா is a lot like women today. ஏன்னா women are very strong, they're very empowered, they sacrifice but yet the strength is always there. So I think that really embodies the women of today, and the period film irundha kuda it has a lot of relevance to today's times. So my first day of shoot was very interesting. ஏன்னா சிரு sir கூட ஒரு சீன் பண்ணும்போது எனக்கு மைண்டில் ஒரே திங் ரன் ஆகுது, ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் மை லைன்ஸ். ஏன்னா சரோட கல் அவ்வளோ பெருசு, and I'm only looking into his eyes and I'm like, okay, I should not forget my lines, because I had a very intense scene to do. But I've always met Chiru sir, and he's been someone who's always encouraged me. Charan kuda padam pannumbodhu when I was doing Vana Vana the song, it was only Chiru sir who kind of came and like encouraged me and said, okay, this is going to be a crazy number, and still it goes down to be one of my best, probably my best number in my career. So today working with you sir has been nothing but absolute pleasure. It's very humbling. ஏன்னா நீங்கள் அவ்வளோ படம் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட அவ்வளோ ஒரு புது ஆக்டர் இப்படி வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டு பண்ணுறீங்க. அதுதான் கற்றுக்கணும். அண்ட் இந்த ஜென்ரேஷனோட ஆக்டர்ஸ்க்கு உங்களோட டிசிப்ளின் இருக்கலாம், உங்களோட பேஷன் இருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கணும். So you're a huge inspiration, and I'm super lucky to be a part of Saira and to be Lakshmi in this film, because I think it'll be one of the most memorable characters I have played in my career. So I thank you Charan for bringing me on board this film. It's every day was super memorable, and of course I really enjoyed sharing screen with Nayan. I mean, I have this amazing beautiful scene with Nayan which I will always cherish, because again it's projecting women in a very very strong light, in a very good light. And of course I've met her socially, but it was so nice to like two heroines to just kind of come on screen and
ஒரு ஆடியன்ஸ் இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த சீன் பார்ப்பாங்க, அதே எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். There are lots of people. I don't know if I've forgotten someone to mention. No? Okay, Charan says I've covered everyone. Thank you so much. I hope you guys support Saira, a film that is meant to make you feel all patriotic. 2nd October, super important day. It is Gandhi Jayanti, and if you talk about Ahimsa, today you have a film like Saira, which is going to rake all the patriotism. So get ready to enjoy Saira and feel all patriotic. Thank you. Thank you so much, ma'am. Thank you very much. அடுத்ததாக இவரை பற்றி பேசுகிறதுக்காக நான் காத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ ஒரு படையில் வந்து எத்தனையோ வீரர்கள் இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற வீரர்களாக இருக்கலாம், ரொம்ப நிறைய போரை பார்த்த வீரர்களாக இருக்கலாம், நிறைய வெற்றி பெற்ற வீரர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த படைக்கு ஒரு நல்ல தலைவன் இல்லைன்னா அந்த படை வெல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படையை பார்க்கும்போது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு கேட்க தோணுது. ஏன்னா அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர், ஒரு தலைவன் இருந்திருக்காரு, திரு ராம் சரண் அவர்கள். சார், நான் உங்களை கூப்பிடவே இல்லை, அப்போ நான் பேசுனது எதுவுமே புரியலையா? புரிஞ்சிடுச்சா? ஸோ ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை அழகுபடுத்தி பார்த்தீங்க, அதுதான் ஒரு மகன் வந்து ஒரு தந்தையை வந்து ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்தாங்க. பட் அதை விட ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, சிரஞ்சீவி சார் புள்ளனா சம்மல, அந்த பையனே பயங்கரமாக இருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கே நீங்கள் ஒரு பேர் எடுத்திருக்கீங்க பாருங்கள், அதுதான் உங்கள் தந்தைக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ராம் சரண். எல்லாம் புரிஞ்சிச்சு மேடம். எல்லாருக்கும் வணக்கம். I don't know where to start from. To the lovely media and the press and the social media team, thank you. It's such a lovely outcome. I mean, the attendance. I'm really, really honored to see all of you here. Thank you so much for coming. I just want to thank you. And secondly, I cannot thank such a legendary director, producer, who's standing here. Sir, without addressing you, I can't start the function only. So thank you so much, sir. You gave me a big hit in my career along with Tamanna, and I hope this will be a second hit and another journey. We're really blessed to have your blessings on this project. Thank you so much. So, firstly, I would like to welcome a technician. Thanks, Rajavan sir. Thank you so much for being part of this. Ratnavel Garu, this is my third film with him. Rangasthalam ane film Ratnavel sir did. My first production also 150 with Ratnavel Garu did. And now he's my lucky mascot. Thank you, Ratnavel sir. Same way, my lovely writers, Karki sir and Balaji sir. Thank you so much for putting your heart in this. Like Bhupati sir, thank you for guiding us through the script. I'm very grateful. And of course, the main cast, my most favorite. I'm a huge fan. உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ பெரிய ஃபேனோ. சூப்பர் 30 and 96 பார்த்து விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். நான் ஷூட்டிங் பண்ண சமயத்தில் அவங்கள மீட் பண்ண முடியல. அண்ட் பாம்பே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்கள மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு எதுவுமே சொல்ல போய் ஹக் பண்ணிவிட்டு ரீசெண்டாக உங்கள் 96 ஃபிலிம் பார்த்தேன். அதில் ஒரு சீன் இருக்கும், உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு வரைக்கும் த்ரிஷா அவங்க செப்பரேட் ஆவாங்க. அந்த டைமில் கூட விஜய் சேதுபதி சார் கண்ணில் டியர்ஸ் வராது. He's so happy with Trisha's presence and the moments he has with Trisha. அவங்களுக்கு ஒரு ட்ராப் டியர் கூட வராது. As an actor, that was very, very interesting for me. I asked Vijay sir, sir, ஏன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் you didn't cry? Because I, as an audience, filmல அங்கே I started crying looking at Vijay sir's performance. He said, இல்லை சார், நான் நல்ல கொஷின் கேட்டீங்க. அவங்க இருக்கிறப்போ I didn't want to waste the moment by crying. I want to enjoy the moment by being with Trisha, that character. So
that was a good learning, you know, just enjoying the moment. He didn't even get one tear. So I'm such a big fan. Thank you, Vijay sir. I'm honored. Dad and me are really honored to have such a brilliant actor a part of our film. Appiye Nayanthara villain, and she's a huge lady superstar in Solvanga. And thank you, Nayan, for being such a graceful actor and being such a comfortable actor for our production. Thank you so much. And of course, my most favorite, Nayanthara, Tamanna. Thank you. Huh? She's recording it. அவர் ரெக்கார்ட் பண்றாங்க. பேர் சரியா சொல்லுங்க. கரெக்ட்டா இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க சார். And one of my favorite, Tamanna. Most favorite சொன்னீங்க சார். Most favorite, Tamanna is here. I already did a movie, and அந்த மூவி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்பா சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. this instant I have to tell you. ஸோ அப்பா வந்தாங்க, நான் 2 பேர்னு சார் ஃபங்க்ஷனில் ப்ளெஸ் பண்ணுறாங்க. அப்போது அப்பா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பாலிடிக்ஸில் இருக்காங்க. மைக் எடுத்துக்கிட்டு த டே எப்போது நான் ஃபிலிமில் திருப்பி வர்றேனோ நான் தமன்னா கூட பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த ஃபங்க்ஷனில். எனக்கு தெரியல, இது சும்மா சும்மா சொன்னாங்களா என்ன நிஜமா? அப்பா அது எப்படி அது செட் ஆகும், பிள்ளை கூட பண்ணிச்சு. ஸோ இது சரி, இது சினிமா இண்டஸ்ட்ரியில் எனி திங் இஸ் பாசிபிள். தட்ஸ் த மேஜிக் ஆஃப் சினிமா. That's the magic of cinema, and that's the beauty of cinema. உங்கள் thought process is the most important. உங்கள் conviction, உங்கள் சங்கல்பம் எவ்வளோ கெட்டி இருந்தானோ that is what will drive you. அதுதான் பார்த்தாங்க. Nobody said அப்படி எப்படி பண்ணாங்களா, அவ்வளோ கன்வின்சிங் great actors. That's why it could happen. Thank you Tamanna. அப்படியே my director Surendra Reddy garu, thank you so much, and all the other technicians, Amit Trivedi sir, and everybody else. And more than everything, இப்போ தான் எல்லாருமே சொல்கிறாங்க, it's a gift that I'm giving Dad. I swear to God, இது ரொம்ப ஹம்பிளாக சிம்பிளிசிட்டி கோசம் நான் சொல்ல. I can't accept that. I can't accept that at all, because this is 10 years முன்னாடியே இந்த சப்ஜெக்ட் அவங்க கேட்டாங்க. அப்போது பட்ஜெட் சரியாக இல்லை, டெக்னிக்கல் வேல்யூஸ் அப்போது நமக்கு இண்டஸ்ட்ரியில் நாட் அவைலபிள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்களும் என்ன சூஸ் பண்ணிவிட்டு he selected me as a producer and asked me to produce, and he gave me this opportunity. This is nothing which I have done. I mean, I love to take credit for something I've done, but this is nothing I've done. And just being born to him and mom is more than enough for me. And this is his gift to me. And thank you. And without any problem, we just produced it. Thank you, Dad, for letting me just produce you. Thank you. And I hope you continue to give us some amazing opportunities like this. And thank you, Mohan sir, editor Mohan sir, Raja sir, Lingu sir, all my old friends from here, and rest of the directors and technicians and everybody who have come here. Thank you so much for gracing this function. And thank you, ma'am. You are also amazing today. Thank you so much. So sweet of you. And we're coming on October 2nd. And most importantly, I have to thank 2 people. In the படத்தில் ஒரு 3 நிமிஷம் வாய்ஸ் பேக் வாய்ஸ் அந்த பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க. த மோஸ்ட் லெஜெண்டரி ஆக்டர் கமல்ஹாசன் சாருக்கு நான் ரொம்ப வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் டேட் அண்ட் த லவ் ஃபார் சினிமா, த லவ் ஃபார் இந்தியா, you did this for us. We will never forget this gesture. We'll always be indebted to you, Kamal sir. And 25 days back, Arvind Swamy sir நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஹைதராபாத்தில். And so sweet. After தனிவரவன் அங்கே பண்ணாங்க தமிழில். And அரவிந்த் சார் ஒரு கொஞ்சம் கோபமாக இருக்காங்க வீட்டுக்கு வந்து. என்ன அரவிந்த் சார் என்ன ஆயிடுச்சு, என்ன சைரா அவரை பெரிய மூவி பண்ணுறியான்னு? ஆமாம் சார் பண்ணுறேன். ஒன்றும் இல்லையா எனக்கு
அது என்ன சார் அது என்ன விஜய் சேதுபதிக்கு ஃபோன் பண்ணீங்க எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்க சார் அப்படியெல்லாம் இல்லை சார் ஏதோ நான் ஒன்றும் casting பண்ணல சார் டிரெக்டர் பண்ணாங்க அவங்க கேளுங்க சார் சார் இப்போ என்ன சொல்லு இப்போ என்ன சார் மூவி புரிஞ்சிச்சு அது ஆகிப்போயிடுச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ என்ன பண்ணலாம் டப்பிங் யார் பண்ணுறேன் சார் டப்பிங் somebody else is doing இல்லை நான் பண்ணுறேன் சொன்னேன் இப்போ எப்படி சொல்லுது அப்பாவுக்கு இது ஐ செட் இது 15 days பேக் ஆல்மோஸ்ட் டப்பிங் எல்லாம் யாரோ பண்ணிட்டாங்க ஆல்ரெடி தென் ஐ செட் எப்படி அரவிந்த் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க யூடியூப் என்னோட டிவியில் எதாவது ரூமில் நான் உட்கார்ந்தோ அந்த யூடியூப் ஆன் பண்ணு ஹீ ஸ்டார்டட் ஷோயிங் மீ 2-3 ஃபிலிம்ஸ் விச் ஹீ டப்ட் மணி சார் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஹிந்தி ஃபிலிம்ஸ் எதை பண்ணாங்களோ மணி சார் தில்சே ஷாருக் கான் டப்பிங்கு இதெல்லாம் டப்பிங்கு காமிச்சு யார் வாய்ஸ் ஷாருக் கான் மாதிரியே இருக்குது இல்லை தம்பி அது என்னோட வாய்ஸ் அந்த ஸோ எதுக்கு ஐம் ட்ரைங் டு செல் மை செல்ஃப் மேன் கேன் ஐ டப் ஃபார் டேட் சொன்னாங்க I was so happy, so honored. Avala passion for film, it doesn't care, no ego. Avala small junior artist nana, enakoda appadi he was trying to say I love dubbing, can I dub for dad? Immediately I called dad and I said, Dad, nalikinde. He went back to Chennai and immediately he finished the dubbing in 2 days. Third day he said, Saran, or what path சரியா இருக்கா ஸோ நான் பார்க்க மாட்டேன் இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் தேங்க்யூ அரவிந்த் தட்ஸ் ஹவு கிரேட் பர்சனாலிட்டிஸ் தட்ஸ் ஹவு மச் தமிழ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் சப்போர்ட்டட் Saira from all the actors, the technicians, Vijay sir, Arvind sir. Thank you Tamil industry, thank you Tamil media for supporting us and I hope you'll on October 2nd Gandhi Jayanti we get the same love. Thank you so much. Thank you for giving me that. Thank you so much, sir. Thank you very much. And all the very best to you. இங்கே இருந்து நின்றுக்கிட்டு சரித்திரம் படிச்சுக்கிட்டு இருக்க who is standing so tall with the heart of a child and a force of a lion. Let's welcome Padma Bhushan Chiranjeevi garu. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஆர்டிஸ்டாக நான் பிறந்த இந்த மெட்ராஸ் இந்த சென்னைக்கு வந்திருக்கேன். இப்படி எல்லோரும் மீட் பண்ணுறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு டென்ஷனாக கூட இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் R.B. Chaudhary to promoting this film in Tamil Nadu. Sir, thank you very much, sir. ரொம்ப நன்றி. This Saira, it is my dream. Today, my dream came true. Almost 12 years, this Saira subject was lying with me. Star writers, Porchuri brothers, they told me the subject. It's my long wish to do a freedom fighter character, but I couldn't get chance. But when I had this subject 12 years back, I wanted to do this. But that time, because of the budget constraint, I couldn't do this. That time, almost 40 crores budget was there, but that time this subject demanded almost 70 to 80 crores. And technically it was not that much supporting. So that's how this film is been postponing because of the budget constraints. And then later things have changed. I went to politics. I almost left the film industry for 9 years. And when I come back, so I did Telugu version of Tamil Katti, and it was a big hit there. I'm so happy. So I got some doubt whether the same way people can accept me or not. I was a little skeptical, but with Kaidi number 150, I was received very well. Then I decided, okay, my image is intact. Generation may change in span of 10 years, but really I'm very happy.
the way they received me, and they shown their love and affection on me. So with that gut feeling now, I thought, why can't we make Saira? Now, technically, we are at par with the international level. And top of it, Bahubali 1 has given us confidence that we can make a pan-India film and spend hundreds of crores on this project. So to whom to tell, the producers who will come forward to take this much of risk? I looked at Charan. Daddy, I know, I can understand. Why can't we make? Yes, that's the reason I'm asking you to do. We do ourselves. And especially Charan has got one feeling in his mind, because when I watched Magathira, the second film of Ram Charan, I was so envy. I felt I'm jealous of you, Charan. You got second film as a costumes drama, where in my 150 films I didn't have chance to play that costumes drama. I wanted to do, but I didn't have chance to play that period movies and costumes drama. You did a wonderful job. It was there in Ram's mind. So he said, it's my wish to make this film to give you as a gift. I said, thank you so much. Generally, fathers will try to promote sons in the film industry, but whereas son has promoted, tried to give me this Saira, through this Saira. Really, I'm very happy. And sorry, first of all, எல்லாரும் மன்னிக்கணும். Because மும்பையிலேருந்து வர ஃப்ளைட் லேட் ஆகுதுனால உங்களை இப்படி வெயிட் பண்ணுற வைக்கிறோம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் திங்க் அதர்வைஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹியர், அண்ட் ஆல்ரெடி Charan thanked everyone. And again, I would like to say thanks to who have come here, like Linguswamy, Charan sir, other Vikram sir and other directors. I'm very rarely I have a chance to meet all these great film personalities. And on top of it, Mohan sir is wonderful person, very humility person, and I happen to meet Mohan sir and his son Raja, and the other writers like Kargi sir, and very happy. And here I would like to thank once again Kamal, my friend. And when I asked Kamal, please, some intro is there, some introduction of the beginning, so voice over, and then again conclusion. In Telugu, my brother Pawan Kalyan is telling, and Malayalam, Mohanlal, and here, if you could oblige, immediately without any hesitation, not taking time, he said, it's my responsibility. Definitely I will do that. That's how he has shown his love and affection on me. So before media, I would like to thank my friend Kamal Hassan from my bottom of my heart. Like that, again, he my dubbing கொடுத்த அரவிந்த் சுவாமி அவர் பற்றி கூட சொல்லணும். He himself offered. It is a very wonderful gesture. And already Charan explained and told about Arvind Swamy, and definitely for his nice gesture, even I would like to thank to Arvind Swamy for his wonderful support by giving his voice to the Saira character. And with his voice, with the richness of his voice, the character enhanced multifolds. I'm confident this will be received. And especially this film, it is, as Tamanna says, it is not a regional film. It's not a Telugu film, no Malayalam, no Tamil. It is an Indian film, because the subject, the content represents freedom and fighting against British. And especially this guy, Sir Saira, he was the first freedom fighter much before Sipai Mutiny. Sipai Mutiny took place in 1857. Mangal Pandey, Chancellor Lakshmi Bai. But this is much 10 years before, 1847, he was beheaded, hanged. For 3 years he fought against the British, and he was the first person who declared war against the British. And that's how he was so famous. But unfortunately, history didn't, it was not documented properly. Only hardly
3-4 districts of Rayalaseema of Andhra Pradesh only knows about Rayalaseema. I mean, this Narasimha Reddy. So I felt this is a story. It has got all commercial kind of emotions are there. Love triangle is there, and then a betrayal among Indians, and again wonderful emotion. All these things. So I feel this is a commercial story as there in this subject. So I'm very happy to produce this film from my home production, Kodidala. And here, as far as the casting is concerned, I would like to thank, first of all, Amitabh Saab. With a phone call, he responded, he said immediately, he said yes. So when he says yes, first of all, I thought, yeah, this film is going to hit because his blessings will be there. He is such a Indian mega star, so definitely it will have its whole impact. And the support what Amitabh has given us directly, really we indebted a lot to him. We never forget my gratitude and my always my thanks to him. And then here when it comes to here the Makkal Selvan, Vijay Sethupathi, I never forget about his contribution and the way he supported this movie. Irrespective of so busy, I know he's very busy and such a versatile actor. I never come across, very rarely will come across such a versatile actor. The way he supported, the way he was simplicity. The people will say, Chiranjeevi, you are very simple done. No, I felt he is a simple done person, very down to earth. So we never forget about the cooperation, the support given by Vijay Sethupathi. I love him really. Thank you, Vijay Sethupathi. Like that, next, I could say Nayanthara. And then Tamanna. Tamanna is such a professional. It's a long wish. If at all I come back to the film industry, again, I should work with her. So Charan took a back. He said, so she did with me, just to explain. I said, okay, I can transform. Even I'll be competitive to you. That's how. On the screen, nothing, no, it will get matched, that's it. It won't make any difference. Now today, if you see the movie Saira, and she did a wonderful job, a fantastic character, and the way she supported, and especially a promotion time, our Panda cooperation really remuneratory. Thank you, Tamanna. Like that, I thank each and everyone who have supported to bring out this film to this level. I'm sure you people will appreciate, and I need your support, your blessings to this Saira movie. 2nd October it's going to release, and I'll think definitely here Tamil Nadu will bless us. Thank you so much.